ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் பேங்கிங் பாய். ஸோ இப்போ நம்ம இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, மெயின்ஸில் ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம், மெயின்ஸ் லெவலில் இருக்கிறது எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் கொஸ்டின், ஓகேவா? ஸோ இப்போ ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, செட் ஆஃப் 2 ஈக்குவேஷன்ஸ், ரெண்டு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன்ஸ் வித் வேரியபிள்ஸ் இருக்குது, அதாவது மல்டிபிள் வேரியபிள்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குது, ஓகேவா? x² - bx + q + 24 சொல்லிட்டு இந்த மாதிரி ஈக்குவேஷன்ஸ் இருக்குது. ஓகே, இப்போது நல்லா கவனிச்சிங்கன்னா இதுக்கு ஒரு நோட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு. அதாவது ஈக்குவேஷன் 1ல் எனக்கு வந்து 2 ரூட்ஸ் m and 10 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அடுத்து ஈக்குவேஷன் 2ல் பார்த்தோம்னா எனக்கு வந்து சம் ஆஃப் த ரூட்ஸ், அந்த ஈக்குவேஷன் 2ல் 2 ரூட்ஸ் வந்திருக்கும்ல, அந்த 2 ரூட்ஸை சம் பண்ணால் எனக்கு 8 வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஹிண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். ஸோ இப்போ இவ்வளோதான் அந்த சம்மு. அடுத்து கொஸ்டின் இங்கே ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் m+4. ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பேசிக்காக நான் ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் அது எப்படி இருக்கும் அப்படின்றது ஒரு பேசிக்காக சொல்லிடுறேன். அது ஒரு பேசிக் தான், அதாவது நான் சொல்கிறது ஜஸ்ட் ஓகே, இது இவ்வளோ தெரிஞ்சால் போதும் இந்த சம்முக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறேன். அதை தாண்டி குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனில் நிறையா இருக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஜஸ்ட்டு இந்த மெயின்ஸுக்கு இந்த சம்முக்கு என்னன்றதை மட்டும் பார்ப்போம். இதை வச்சு வர எல்லா சம்மையும் ஈஸியாகவே சால்வ் பண்ணிடலாம், ஓகேவா? ஸோ இப்போ இதை மட்டும் பாருங்கள். இப்போ ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் இருக்குது, அதாவது அது எப்படி எந்த ஃபார்மில் இருக்கும்னா, ax² + bx + c = 0 அப்படின்ற இந்த ஃபார்மில் தான் இருக்கும். ஸோ இப்போ இந்த ஃபார்ம் மறக்கக்கூடாது. இதுதான் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனோட ஃபார்ம், ax² + bx + c அப்படின்ற இந்த ஃபார்மில் தான் இருக்கும். ஸோ இங்கே நல்லா பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஸ்கொயர், அதாவது 2x² அப்படின்றனாலேயே எனக்கு எக்ஸுக்கு 2 வேல்யூ வரும், ஓகேவா? ஸோ அந்த 2 வேல்யூவை தான் நம்ம ரூட்ஸ் அப்படின்றத சொல்கிறோம், ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் அந்த 2 ரூட்ஸை ஒன்று m இன்னொன்று n அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறேன், 2 ரூட்ஸ். ஸோ 2 ரூட்ஸ் m nன்னு எடுத்துக்கிறேன். இப்போ சம் ஆஃப் த ரூட்ஸ் அப்படின்னு நான் சொல்கிறேன். இது ஒரு ஃபார்முலா ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு ஃபார்முலா, கவனமாக கவனிக்கணும். சம் ஆஃப் த ரூட்ஸ், இப்போ இந்த 2 ரூட்டை சம் பண்ணுறேன்னா இந்த m + n இது ஆக்சுவலாக எங்கேருந்து வரும் தெரியுமா? இந்த b இந்த a. ஸோ ரெண்டுத்தோட டிவிஷன்லேருந்து தான் வரும், அடிஷ்னலாக ஒரு மைனஸ். இதுதான் சம் ஆஃப் த ரூட்ஸ்னால் என்னதுன்னா, அந்த எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் டிவைடட் பை x² கோஎஃபிஷியன்ட் அப்புறம் மைனஸ், அவ்வளோதான். மைனஸ் b/a, அதாவது கோஎஃபிஷியன்ட்றது ஒன்றும் இல்லை, இந்த எக்ஸுக்கு யார் வந்து நம்பராக இருக்கா, இந்த bன்றது ஆக்சுவலாக நம்பராக இருக்கும். அது லாஜிக்கலி அதுதான் ஒரு நார்மல் ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டோன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்றும் குழப்பிக்க வேணாம். x² 5x + 6 இந்த மாதிரி தான் இருக்கும். அப்போ எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்னவா இருக்குது, ஒரு நம்பராக தானே இருக்குது, அந்த லாஜிக் தான். ஸோ இப்போ x² பார்த்தோம்னா ஒரு நம்பர் தான், எதுவுமே இல்லைன்னா அந்த இடத்துல என்ன மல்டிபிளில் 1 அர்த்தமா? ஸோ இப்போ நம்பர் தான் இருக்கும். ஸோ இப்போ அந்த நம்பர் தான் நம்ம வந்து ஜஸ்ட் ஜென்ரல் பண்ணுறதுனால வேரியபிளாக நம்ம கன்சிடர் பண்ணுறோம், அவ்வளோதான். ஸோ இப்போ இந்த மாதிரி எழுதணும். அப்போ இது என்னது, சம் ஆஃப் த ரூட்ஸுக்கான ஒரு ஃபார்மேஷன். சம் ஆஃப் த ரூட்ஸ் m + n = -b/a எழுதுகிறோம். ஸோ இது ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ்னால் m × n. ஸோ இப்போ ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் என்ன எழுதுகிறோம்னா, ரொம்ப சிம்பிள், c/a, அவ்வளோதான். மைனஸ் கிடையாது, ப்ளஸ் தான், c/a, அவ்வளோதான், முடிஞ்சு. ஸோ இதுதான் பேசிக்காக ஒரு நீங்கள் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனை பார்க்குற விதம் இப்படி தான் இருக்கணும். ஸோ இப்போ 2 ரூட்ஸ் உங்கள் கையில் இருக்குது, இல்லை, அந்த ரூட்ஸுக்கு எப்படி கண்டுபிடிக்கலாம் சம் ஆஃப் த ரூட்ஸ்? அந்த நம்ம சம் ஆஃப் த ரூட்ஸ்னால் என்னது, அந்த b/a -b/a அது மூலியமாக கண்டுபிடிச்சிடலாம். ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் என்னது, c/a அதுலேருந்து கண்டுபிடிச்சிடலான்ற அந்த ஒரு பார்க்கும்போது அது தெரிஞ்சிடணும், அவ்வளோதான். ஸோ இப்போ இவ்வளோ தான். இப்போ நான் அந்த ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் கூட செய்கிறேன். இப்போ x² + 5x + 6ன்னு சொன்னேன், கரெக்டாக? சம் ஆஃப் த ரூட்ஸ் என்னது, சம் ஆஃப் த ரூட்ஸ் என்ன சொன்னோம், இந்த 5 டிவைடட் பை இங்கே இருக்க 1 மைனஸ் வந்துடணும். அப்போ ஆன்சர் என்ன, சம் ஆஃப் த ரூட்ஸ் -5ன்னு சொல்லிட்டு வரும். ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ்ன்றது என்னது, 6/1. அப்போ ப்ராடக்ட்னு சொல்லும்போது 6/1, அவ்வளோதான். ஸோ இப்போ இதுலேருந்து நம்ம ரூட்ஸை கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். ஜஸ்ட் சிம்பிள் திங். நான் எழுத தெரிஞ்சுக்கிட்டாலே என்னென்ன ரூட்ஸ் எப்படிலாம் வரும்னு சொல்லிட்டு ஈஸியாக நான் எழுதிடுவேன், ஓகேவா? இவ்வளோ தான். ஸோ இப்போ இந்த ஒரு குவாட்ரேட்டிக்னு எடுத்துக்கிட்டோம்னா இது தெரிஞ்சால் போதும். ஓகே, ஃபைன். இப்போது இந்த கேள்விக்குள்ளே போவோம், ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா ஈக்குவேஷன் 1ல் 2 ரூட்ஸ் இருக்குது. அந்த 2 ரூட்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா, ஈக்குவேஷன் 1ல் 2 ரூட்ஸ் என்னது, m and 10ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ ஈக்குவேஷன் 1 மட்டும் கன்சிடர் பண்ணிக்கோங்க இப்போதைக்கு. இதில் சம் ஆஃப் த ரூட்ஸ் எழுதுங்க, m + 10. m + 10 ஆக்சுவலாக எங்கேருந்து வரணும், இந்த இது டிவைடட் பை இந்த இது, கரெக்டாக? லாஜிக்கலி அதானே? அப்போ ஆல்ரெடி நம்மளுக்கு ஃபார்முலாவில் -b/a தான் இருக்கும், கரெக்டாக? சம் ஆஃப் த ரூட்ஸ் என்ன படித்தோம், இப்போ m + n என்ன எழுதணும், -b/a தான் எழுதணும், கரெக்டாக? ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, அண்டு இங்கே கணக்குலேயே ஒரு மைனஸ் இருக்குது. அப்போ அந்த மைனஸ் இருந்தால் என்ன ஆயிரும், ப்ளஸ் ஆயிரும். அப்போ ஜஸ்ட்டு b/1ன்னு எழுதுவோம். ஸோ இந்த 1 போட்டாலும் ஒன்று தான், போடாடி ஒன்று தான். அப்போ b = எனக்கு m + 10ன்னு சொல்லிட்டு வருது, ஓகே. இதிலே ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் எழுதுறேன். அப்போ என்னது, 10m = ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ்ன்றது என்னது, q + 24 / 1. அப்போனா q + 24
ஸோ இது ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ். இப்போ இதை வச்சு எனக்கு எதுவுமே பண்ண முடியாது, ஏன்னா எல்லாமே வேரியபிள் தான் இருக்குது, கேன்சலும் ஆகாது. ஓகே, இது ஈக்குவேஷன் 1லேருந்து எடுக்கப்பட்டது. இப்போ ஈக்குவேஷன் 2க்குள்ளே போகிறேன். ஸோ இப்போ ஈக்குவேஷன் 2லேருந்து ஏதாச்சும் ஹிண்ட் கிடைக்குதான்னு பார்க்குறேன், ஏன்னா ரெண்டும் சேர்ந்தது தானே அந்த சம் ஈக்குவேஷன் 2. இப்போ ஈக்குவேஷன் 2ல் பார்த்தோம்னா எனக்கு சம் ஆஃப் த ரூட்ஸ் டேரெக்டாகவே கொடுத்துருக்காங்க, அது 8ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, சம் ஆஃப் த ரூட்ஸ் வந்து எனக்கு 8ன்னு கொடுத்துருக்காங்க. இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், அதாவது இது டிவைடட் பை இங்கே கீழே உள்ள போடுறது கரெக்டாக அதுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஆல்ரெடி அங்கே ஒரு மைனஸ் இருக்குது, அப்போ ப்ளஸ் ஆயிரும். அப்போ p - 8 டிவைடட் பை 1 = 8ன்னு வரும். அந்த 1 போட்டாலும் ஒன்று தான். அப்போ இதுலேருந்து p கண்டுபிடிச்சிடலாமா? அப்போ இதுலேருந்து p கண்டுபிடிச்சா p என்னது, p வந்து 16 வந்துருமா? இப்போ p 16னா அப்போ இந்த இடத்துல என்ன வரும், இந்த இடத்துல 16 போட்டுடலாமா? கரெக்டாக இந்த இடத்துல 16 போட்டுடலாமா? அப்போ இந்த இடத்துல 16 போட்டோம் அப்படின்னா எம்மோட வேல்யூ என்ன வரும், எம்மோட வேல்யூ என்ன வரும், எம்மோட வேல்யூ வெயிட், இந்த இடத்துல 16 போட்டுட்டோம்னா அப்போ எம்மோட வேல்யூ m = 6 அப்படின்னு சொல்லிட்டு கிடச்சிரும். எம்மோட வேல்யூ கிடச்சிருச்சா, m = 6. அப்போ m 6ன்னு கிடச்சிருச்சுன்னா அப்போ q என்னன்னு கிடச்சிரும், இதுலேருந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம்ல. அப்போ m 6னா இங்கே ஒரு 60, அப்போ அங்கே 34, அப்போ q = 36ன்னு சொல்லிட்டு கிடச்சிரும். அப்போ q-ஓட வேல்யூ 36ன்னு கிடச்சிரும். ஸோ இப்படி தான் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடுறது, ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிச்சு. ஸோ அப்போ ஆர்டர் எழுதிடலாமா? ஸோ அழிச்சிட்டு m எனக்கு வந்து என்ன கிடச்சிச்சின்னா 6ன்னு வந்துச்சு. அடுத்து வந்து p வந்து 16 கிடச்சிச்சு, q வந்து 36ன்னு கிடச்சிச்சு. ஓகே, இப்போ என்ன கேட்டிருக்காங்க அவங்கன்னு பார்த்தோம்னா, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் m + 4. m + 4 என்னது, 6 + 4 வந்து 10. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து 10. அவ்வளோதான், மொதல் சம் முடிஞ்சு, சம்மும் முடிஞ்சிடும். நம்ம கண்டுபிடிக்கிற ப்ராசஸ் தான் பெருசாக இருக்குமே தவிர அந்த சப்டிவிஷனில் கொடுக்குற சம்லாம் ஈஸியாக முடிஞ்சிடும். இப்போ இந்த செகண்ட் சம் பாருங்களேன், வாட் ஆர் த ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் 2? ஓ மை காட், ஈக்குவேஷன் 2ஓட ரூட்ஸ் என்னென்னு கேட்குறாங்க. நம்மளுக்கு வந்து சம் ஆஃப் த ரூட்ஸ் 8ன்னு தெரியும். ஓகேவா, ஸோ இப்போ இந்த சம் ஆஃப் த ரூட்ஸ் 8ன்னு தெரியும்னா அந்த ரூட்ஸை கண்டுபிடிக்கணும்ல, அதான முக்கியம். ஸோ இப்போ கண்டுபிடிக்கிறேன் பாருங்கள், ஜஸ்ட்டு இந்த PQவோட வேல்யூ இங்கே அப்ளை பண்ணுங்கள் அந்த ஈக்குவேஷனில், அப்படியே உங்களுக்கு ரூட்ஸ் தெரிஞ்சிடும். ஸோ x² மைனஸ் பிக்கு என்ன கண்டுபிடிச்சோம், p வந்து 16, அப்போ 16 - 8 என்னது 8, அப்போ 8x. அடுத்து ப்ளஸ்ஸு q என்னது 36, 36 - 21 என்ன 15. ஓகேவா, ஓகே, இது = 0ன்னு எழுதுவோமா? அதான குவாட்ரட்டிக்கோட ஃபார்மு, இது = 0. ஓகே, ஸோ இப்போ ரூட்ஸ்ன்னு பார்த்தோம்னா இது குவாட்ரட்டிக்கோட பேசிக் ஐடியாலஜி தான். ஸோ நான் எடுத்தோன்னே இப்படி எழுதுறேன்னு நினச்சிக்க வேணாம், இது எனக்கு நல்லாவே தெரியும். இதோட ரூட்ஸ், இந்த ஈக்குவேஷனோட ரூட்ஸ் இப்படி தான் வரும்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும். அவ்வளோதான். ஸோ நான் அதை பற்றி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், பட் இந்த சம்முக்கு இது போதும். அப்போது இதை பாருங்களேன், இதுதான் இதோட ரூட்ஸ். இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள், நம்மளுக்கு 8 வருதா? ஸோ இந்த 2 ரூட்ஸ் ஆட் பண்ணால் 8 வருது. ஸோ கிவனில் கொடுக்கப்பட்டிருக்கு, அவ்வளோதான், சம் முடிஞ்சு. இதுலேயும் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ இதோட ஆன்சர் என்னென்னு பார்த்தோம்னா 5,3. ஏன்னா 2 ரூட்ஸை தான் கேட்டிருக்காங்க, 5,3, அவ்வளோதான். ஸோ இப்போ இதுதான் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன்ஸ், அதுவும் மெயின்ஸ் லெவலில் வந்தால். இது பேசிக் ஐடியா ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப எப்படி சொல்கிறது, ஒரு ஈஸி டு மாடரேட் லெவலில் இருக்கிற ஒரு கொஸ்டின் தான். ரொம்ப ஹார்ட் கொஸ்டின்னு சொல்ல முடியாது, ஈஸி டு மாடரேட். அதனால் இந்த கொஸ்டினுக்கு இவ்வளோ தெரிஞ்சால் போதும். நீங்கள் ஃபர்தராக வந்து குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் பற்றி இன்னும் கொஞ்சம் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்க, இல்லை உங்களுக்கு இன்னும் கன்ஃபியூஷன் இருக்குன்னா நான் ஃபர்தராக வீடியோஸ் மூவ் பண்ணுறேன். ஓகேவா, டாட்டா, பை பை.